ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஃபஸ்ட் லெசனோட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் பார்க்க போகிறோம். என்னென்னா சோர்ஸஸ் ஆஃப் லா. இவ்வளோ நேரம் நம்ம வீடியோஸில் என்னென்ன பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு லானா என்னன்னு பார்த்தோம், லாவோட ஆரிஜினேஷன் பார்த்தோம், பழைய காலத்து ஸ்கூல்ஸில் லானா என்ன அப்படிங்கிறத சொன்னதை பற்றி பார்த்தோம், என்னென்ன சொன்னாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து என்ன பார்த்தோம், அதோட டைப்ஸை பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா சோர்ஸஸ். லா அப்படிங்கிறது ஒரு ஆள் புதுசாக கண்டுபிடிக்கிற ஒரு விஷயம் கிடையாது, இருக்கிற விஷயத்தை தான் ஃப்ரேம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ஸ்கூலில் சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஸ்டேட் டஸ் நாட் ஃப்ரேம் எ லா பட் ஒன்லி ஃபார்முலேட்ஸ் இட் அப்படின்னு சொல்லி ஒரு டெஃபினிஷனில் சொன்னதாக பார்த்தோம். அப்போது ஒரு இதை ஃபார்முலேட் பண்ணுறாங்கன்னா அந்த ஃபார்முலேட் பண்ணுறதுக்கு ஒரு மெயின் சோர்ஸோ இல்லாமல் எந்த ஒரு லாவையும் ஃபார்முலேட் பண்ண முடியாது. அந்த சோர்ஸஸ் என்னென்ன அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 2 இருக்குது, ப்ரைமரி சோர்ஸ், செகண்டரி சோர்ஸ். எப்போவுமே ஃபஸ்ட்டு ஒரு லா ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ப்ரைமரி சோர்ஸ்லேருந்து தான் ரூல்ஸை ஃப்ரேம் பண்ணணும். ப்ரைமரி சோர்ஸ் ஒரு கேஸுக்கு ஒத்து வரலை, ப்ரைமரி சோர்ஸ் ஒத்து வரலைன்னா தான் நம்ம எந்த சோர்ஸுக்கு போகணும், செகண்டரி சோர்ஸுக்கு போகணும். அதனால் ஃபஸ்ட்டு ப்ரைமரி சோர்ஸ், இதில் எதுவும் நமக்கு ஒத்து வரலைன்னா அடுத்து செகண்டரி சோர்ஸுக்கு போகணும். இதுதான் நமக்கான மெயின் பாயிண்ட். ப்ரைமரி சோர்ஸில் 4 இருக்குது. கஸ்டம்ஸ், ஜுடிஷியல் டெசிஷன், ஸ்டாட்யூட்ஸு, பர்சனல் லா. கஸ்டம்ஸ் அப்படின்னா என்ன நம்ம ஏற்கனவே பார்த்தோம். பழைய காலத்து மக்கள் ஃபாலோ பண்ண ஹேபிட்ஸு, பழைய காலத்து மக்கள் ஃபாலோ பண்ண ப்ராக்டிசஸ்க்கு பேர் தான் என்னென்னு பார்த்தோம், கஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ கஸ்டம்ஸ் அப்படிங்கிறதே நமக்கான டெய்லி ஹேபிட்ஸ், டெய்லி பிஹேவியர். அடுத்து ஜுடிஷியல் டெசிஷன் அப்படின்னா என்னென்னா, ஜுடிஷியல்னால் என்னென்னு பார்த்தோம், கோர்ட் எடுக்கிற டெசிஷன்ஸுக்கு பேர் தான் என்ன, ஜுடிஷியல் டெசிஷன். நெக்ஸ்ட்டு ஸ்டாட்யூட் அப்படிங்கிறது ஆக்ட். இப்போ நம்ம பார்த்தோம்ல போன வீடியோவில், கம்பெனிஸ் ஆக்ட்டு, பார்ட்னர்ஷிப் ஆக்ட்டுன்னு சொல்லி நம்ம நிறைய ஆக்ட் பார்த்தோம். அந்த ஆக்டில் என்னென்னலாம் சொல்கிறாங்க அதுக்கு பேர் தான் ஸ்டாட்யூட்ஸ். லெஜிஸ்லேஷன் அப்படிங்கிறதும் அதே மாதிரி தான், பட் ஒரு ஆக்ட்னால் வர்றது கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு பேர் தான் லெஜிஸ்லேஷன். சென்ட்ரல் கவர்மெண்ட்னால் யாரை குறிக்குதுன்னா பார்லிமெண்ட் கொடுக்குற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு பேர் சென்ட்ரல் லெஜிஸ்லேஷன். அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர் கொடுக்குற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு பேர் ஸ்டேட் லெஜிஸ்லேஷன். லாஸ்ட் பாயிண்ட் பர்சனல் லா. பர்சனல் லா அப்படிங்கிறது பர்சனை குறிக்குதுன்னு கூட வச்சுக்கலாம். எல்லாருக்கும் இது பொது கிடையாது. இதை ரிலீஜியன் பேசிஸில் நம்ம பிரிக்கலாம். ஹிந்து லா, முகமதான் லா. ஹிந்துஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுற சில பாரம்பரியமாக ஃபாலோ பண்ணிட்டு வர்ற லாக்கு பேர் என்ன, ஹிந்து லா. முகமதான் லா அப்படிங்கிறது என்னென்னா, முஸ்லீம்ஸ் ஃபாலோ பண்ணுற லா. ஹிந்து லா அப்படிங்கிறது எக்ஸாம்பிள் நம்ம வேதாஸு அந்த மாதிரி இருக்கும். அதை நம்ம இதுக்கு தனியாக அடுத்த ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ அதில் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு சும்மா சொல்கிறேன். முகமதான் லாலையும் அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. அது என்னங்கிறத தனி வீடியோவில் பார்த்துடலாம். அடுத்து கஸ்டம்ஸை நம்ம பிரிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு கஸ்டம்ஸை என்னவா பிரிக்கலாம்னா, வித்தவுட் சாங்ஷன், வித்து சாங்ஷன். சரி, இப்போது இந்த சாங்ஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே ஒரு டெஃபினிஷனில் பார்த்தோமா. என்ன பார்த்தோம், சாங்ஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம், ஒரு பெனால்ட்டி, ஃபைன் இல்லைனா பனிஷ்மெண்ட்டுன்னு சொல்லி பார்த்தோம். வித்தவுட் பனிஷ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாமான்னு கேட்டால் சொல்லலாம். பட் அதுக்கான எக்ஸாக்ட் மீனிங் வித்தவுட் பனிஷ்மெண்ட்டு கிடையாது. ஏன்னா பனிஷ்மெண்ட்டை கொடுக்குறது யார், கவர்மெண்ட்டு. ஸோ கவர்மெண்ட்டோட இன்டர்ஃபியரன்ஸே இல்லாமல் ஒரு லா ஃப்ரேம் ஆகுதுன்னா அந்த லாக்கு பேர் வித்தவுட் சாங்ஷன். வித்து சாங்ஷன்னா கவர்மெண்ட்டோட இன்டர்ஃபியரன்ஸோட, விச் மீன்ஸ் கவர்மெண்ட் தான் ஒரு லாவை டிஃபைன் பண்ணுறாங்க, அவங்க தான் லாக்கான ஆர்டரை பாஸ் பண்ணுறாங்க, அவங்க தான் அதுக்கான பனிஷ்மெண்ட்டையும் சொல்கிறாங்க. அப்படி வருதுன்னா கவர்மெண்ட்டோட இன்டர்ஃபியரன்ஸோட ஒரு லா நம்ம இதில் நடைமுறைக்கு கொண்டு வராங்கன்னா அதுக்கு பேர் தான் வித்து சாங்ஷன். இந்த வித்து சாங்ஷனில் நம்ம நார்மலாக அதை அப்ளை பண்ண முடியாது. வித்து சாங்ஷனையும் நம்ம 2ஆக பிரிக்கிறோம், லீகல், கன்வென்ஷனல். லீகல் அப்படின்னாலே நமக்கு தெரிஞ்சிடும், லீகலாக நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன அர்த்தம், கோர்ட்டில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் வித்து சாங்ஷன். ஒரு கோர்ட்டு மூலமாக போய் ஒரு லா ஃப்ரேம் ஆகுதுன்னா அதுக்கு பேர் லீகல் லா. கன்வென்ஷனல் லானா கோர்ட்டோட எந்த ஒன்றுமே இருக்காது. இப்போ 2 பேருக்கும் நடுவில் ப்ராப்ளம் நடந்திருக்குன்னா அதை சால்வ் பண்ணுறதுக்கு 2 வகை இருக்குது. ஒன்று, வா நம்ம 2 பேர் கோர்ட்டுக்கு போவோம், அங்கே போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறது லீகல் லா. கன்வென்ஷனல் லானா கோர்ட்லாம் வேணாம், நம்ம 2 பேர் இப்போ ஒரு அக்ரிமெண்ட் போட்டுப்போம், இந்த மாதிரி இத்தனை நாளைக்குள்ளே நான் உனக்கு இந்த ரூபாயை தரலைன்னா இந்த அசட்ஸை நீ என்னோட என்னனாலும் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ளே அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்கன்னா கோர்ட்டோட இன்டர்ஃபியரன்ஸே இருக்காது. அப்போது அந்த கேஸில் அதுக்கு பேர் என்ன, கன்வென்ஷனல் லா. அக்ரிமெண்ட் மூலமாக வர்றது கன்வென்ஷனல் லா, கோர்ட்டு மூலமாக வர்றது லீகல் லா. இப்போ லீகலை 2ஆக பிரிக்கலாம், லோக்கல் லா, ஜென்ரல் லா. லோக்கல் லானா பர்டிகுலர் ஏரியா வரைக்கும் தான் அந்த கோர்ட்டோட ஆர்டர் செல்லுபடி ஆகும்.
அதுக்கு பேர் வந்து லோக்கல் லா. ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை ஹைகோர்ட்டில் நடக்கிறது வந்து சென்னை ஏரியாஸ்க்கு மட்டும்தான் வந்து அப்ளிகபிள் ஆகும். அப்போ வந்து அந்த லாக்கு பேர் என்ன? லோக்கல் லா. ஜென்ரல் லா அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியா, மொத்த இந்தியாவுக்குமே வந்து அந்த லா வந்து காமன், விச் மீன்ஸ் சுப்ரீம் கோர்ட்டோட டெசிஷன்ஸ் வந்து மொத்த இந்தியாவும் ஃபாலோ பண்ண வேண்டியது. ஸோ அந்த மாதிரி டெசிஷன்ஸ் வந்து ஜென்ரல் லா. லோக்கலையும் ரெண்டாக பிரிக்கலாம். இதான் லாஸ்ட்டு. லோக்கலில் ரெண்டு என்னென்னா ஜாகிரபிக்கல் லா, பெர்சனல் லா. ஜாகிரபிக்கல் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம வந்து மேப் மூலமாக வந்து ஜாகிரபிக்கல் ஏரியா வைஸ் பிரிக்கக்கூடிய லாக்கு பேர் தான் வந்து ஜாகிரபிக்கல் லா. இந்த ஜாகிரபிக்கல் லா என்ன மாதிரி வரும்னா மதுரைக்கு ஒரு தாலுக்கா அந்த மாதிரி வந்து பிரிக்கிறோம்ல, அதுக்கு பேர் தான் வந்து ஜாகிரபிக்கல் லா. பர்சனல் லா வந்து நம்ம இப்போ இந்தியாவில் இல்லை, ஆனால் பழைய காலத்தில் இருந்தது. என்ன வரும் எக்ஸாம்பிளுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஏரியா என்னோடது, இந்த ஏரியா உன்னோடதுன்னு சொல்லி அந்த ஏரியாவில் இருக்கிற பெரிய பெரிய ரவுடிஸு தாதாக்கள்லாம் வந்து பிரிச்சுப்பாங்கல்ல, இது வரைக்கும் என்னோடது, இதுக்கப்புறம் ஓ ஏரியான்னு சொல்லிப்பாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து பர்சனல் லா. அந்த பர்சனல் லா இப்போதைக்கு இந்தியாவில் இல்லை, ஜஸ்ட் வந்து நம்ம ஸ்டடி பர்பஸ்க்காண்டி இங்கே வச்சுருக்காங்க. இதோட கஸ்டம்ஸ் முடியுது. அடுத்து ஜுடிஷியல் டெசிஷன். கோர்ட் டெசிஷன்ஸ் எதை பேஸ் பண்ணி தான்? ஒரிஜினல், டிக்ளரேட்டிவ், பெர்சிவேசிவ், அப்சல்யூட்லி ஆத்தரிட்டேட்டிவ், கண்டிஷனலி ஆத்தரிட்டேட்டிவ். இந்த நாளுக்குமே வந்து நம்ம வந்து தனி வீடியோவில் பார்ப்போம், ஏன்னா இது நாலுமே இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்து செகண்டரி சோர்ஸ் வாங்க. ஜஸ்டிஸ், ஈக்விட்டி அண்ட் குட் கான்ஷியன்ஸ். இந்த ஜஸ்டிஸ், ஈக்விட்டி அண்ட் குட் கான்ஷியன்ஸுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு கோட்டு. ஏன்னா நியாய தர்மம் அப்படிங்கிறது தான் வந்து ஜஸ்டிஸ், ஈக்விட்டி அண்ட் குட் கான்ஷியன்ஸ். இது ஆனால் வந்து எடுத்தோடனே வந்து இவன் சைட் நியாயம் இருக்குது, இவனுக்கு சாதகமாக தீர்ப்பு கொடுக்கலான்னு சொல்லி எடுத்துடக்கூடாது. அப்படி கொடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காண்டி தான் லாலையே வந்து அந்த ஜஸ்டிஸை செகண்டரி சோர்ஸாக வச்சுருக்காங்க. ப்ரைமரி சோர்ஸில் இருக்கிற இவ்வளோ ஆக்டிவிட்டீஸ்லேயும் ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டியில் நம்மளோட கேஸ் ஒத்து வருதான்னு பார்க்கணும். ஒத்து வரலைனா தான் நம்ம எங்கே போகணும்? செகண்டரி சோர்ஸுக்கு போகணும். செகண்டரி சோர்ஸுக்குன்னு போயிட்டோன்னா அந்த செகண்டரி சோர்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்துக்கலாம்? ஜஸ்டிஸ், ஈக்விட்டி, இவன் சைடு இதெல்லாம் ஒத்து வரலை அப்படின்னா யார் சைடு நியாயம் இருக்குன்னு பார்த்து அவன் சைடு வந்து சாதகமாக தீர்ப்பு கொடுத்துடலாம். அதுதான் ஜஸ்டிஸ், ஈக்விட்டி அண்ட் குட் கான்ஷியன்ஸ். நெக்ஸ்ட் ஒன் சோர்ஸஸ் ஆஃப் இங்கிலீஷ் லா. சோர்ஸஸ் ஆஃப் இங்கிலீஷ் லா அப்படிங்கிறது வந்து ஆங்கிலேயர்கள் நம்ம நாட்டை ஆண்டப்போ வந்து இதான் வந்து லா அப்படின்னு சொல்லி வச்சுட்டு போனாங்கல்ல, அந்த லாவை நம்மளால் ஃபுல்லாக எலிமினேட் பண்ண முடியலை. அதனால தான் இந்த இங்கிலீஷ் லாவில் கொஞ்சம் சில பார்ட்ஸ் வந்து இன்னமும் நம்ம ஆக்டில் இருக்குது. அது என்னென்னங்கிறதுக்கு இதுக்கும் நம்ம ஒரு தனி வீடியோ பார்க்கலாம், ஏன்னா இதுவும் வந்து இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். தட்ஸ் ஆல். இதுதான் வந்து மெயின் சோர்ஸஸ் ஆஃப் லா. ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் ஜுடிஷியல் டெசிஷன்ஸை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம்.